ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. நாளைக்கு மகாலயத்துடைய பிரதானமான உலகமே பல லோகங்களும் கொண்டாடுகின்ற மகாலயபட்ச சர்வ அமாவாசை புதன்கிழமையுடன் வந்து அமைகின்றது. இப்படி புதன்கிழமை மகாலயபட்சம் வந்து ஆரம்பித்தும் முடிவதும் நமக்கு கிடைத்த பெரும் பேறு. நமது உற்றார் சொந்தக்காரர் உறவினர் பல கோடி ஜீவராசிகளுக்கு காருண்ய தர்ப்பணம் அளிப்பதற்காக பல வருடங்களாக திட்டமிட்டு ஒரு உத்தரவு பெற்று அதன்படி பல இடங்களிலும் குறிப்பாக திருப்பந்துருத்தி முதன்மையாகவும் இன்னும் பல, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், கிட்டத்தட்ட 236 இடங்களிலே அமோகமாக பெரும் திருவிழாவாக அமாவாசையானது நடைபெற இருக்கின்றது. இதற்கு முக்கியமாக எப்பேற்பட்ட ஹத்தி தோஷத்திலே நாகத்தி, கோகத்தி, அஸ்வகத்தி, கஜகத்தி, பிரம்மகத்தி, உச்சகத்தி, பக்ஷிகத்தி இப்படி பல கோடி ஹத்தி தோஷங்களை நீக்குகின்ற இடமான ஒன்றுதான் ஆந்திர மாநிலத்திலே இருக்கின்ற காளஹஸ்தீஸ்வருடைய ஆலயத்திலே பிரம்மாண்டமான, நன்றாக பாருங்கள், ஏதோ ஒரு அன்னதானம் கிடையாது, பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு ஒரு அடியார் கூட்டங்கள் தயாராகி இன்று சென்று விட்டார்கள். அங்கே அன்னதானம்னாக்க சாப்பாடு மட்டும்தான் அன்னதானம்னு கிடையாது, ஆடை தானம், வஸ்திரதானம், குடை, காலனி, இப்படி நிறைய படுக்கை தானம், கம்பளி தானம், மாங்கல்ய தானம், கோதானம் வரையும் செய்ய இருக்கின்றார்கள். நீங்களும் இதில் பங்கு பெற்று உங்களுடைய மன நிம்மதிக்காக, எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் போக முடியலையே, எனக்கு இந்த கோயிலில் செஞ்சுட்டு அந்த ஊருக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்டார்கள். நான் என்ன பண்ணுறது? உங்களுடைய மனசு என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ராஜா இருக்கார், கீழே உள்ள மந்திரிகிட்ட சொல்லி ஊரில் போய் என்னென்ன காரியம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். அதற்கான உபகாரமாக அந்தந்த ஊருக்கு தேவையானவற்றை அரசனிடம், ராஜாவிடம், மந்திரியிடம் சொல்லி அதன்படி உத்தரவுகளை பெற்று சென்று அந்தந்த ஊருக்கு சனாதனமாக பட்சிகள் முதல் பறவைக்குளம், பசு, காளை, எருமை இவைகளுக்கெல்லாம் ஜீவனுக்கெல்லாம் உணவு அளிப்பது என்பது பிரதானமாக ஒன்று. ஜீவமுக்தி நாள். அப்பேற்பட்ட குடும்ப ஒற்றுமைக்காக, சமுதாய ஒற்றுமைக்காக இப்பொழுது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு நல்லதெல்லாம் நடந்துருக்கு. ஏன்னா இளைய தலைமுறை, ஒரு தலைமுறை முடிஞ்சு 2 தலைமுறை முடிஞ்சு இப்போ பேரம் பேத்தி அப்படின்னு சொல்லுவோமே வம்சத்திலே, அவங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறோம், ஒரு உத்தியோகத்தில் அமைத்து வைக்கிறோம், ஒரு பொறுப்புகளை கொடுக்குறோம். அப்பேற்பட்ட மூதாதையருடைய ஆசையினால் அவர்களுக்கு அது அமைகின்றது. பெரியவர்கள் ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும் என்று சொல்வார்கள். அதனால் நான் ஒருத்தர் இப்படி இருக்காங்களே அப்படி என்று அதை பற்றி ஏக்கமோ வருத்தமோ பொறாமையோ கொள்ளக்கூடாது. நமக்கு மேலே நம்மளுடைய மூதாதையர் என்ன செஞ்சு வச்சுருக்காங்களோ அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. நீங்கள் இன்று செய்கின்றதெல்லாம் உங்களுடைய தலைமுறைகளை காக்கும், உங்களுக்கும் நல்ல கதிய வழியை கொடுக்கும். அப்படிப்பட்ட அமாவாசையானது இந்த குரோதம் மனசில் எப்போ பார்த்தாலும் குரோதம் இந்த குரோதி வருஷத்தினுடைய புதன்கிழமையை கல்யாண நாளாக கொண்டாட இருக்கின்றோம். உத்தர நட்சத்திரத்திலே வருகின்றனால வீட்டிலே அந்த காலத்திலாம் உத்திரம் என்று ஒன்று இருக்கும். அதன் மேலே தான் ஓடு மேய்வார்கள், கூரை போடுவார்கள். இப்படி உத்திரத்திலிருந்து, ஆகாசத்திலிருந்து, சகல கோடி லோகத்திலிருந்து பித்திருக்கள் வந்து எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எங்கெங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அள்ளி செல்கின்ற அஸ்வதா தேவியும் நாளைக்கு உதவி செய்கின்றார்கள். ஹோமமானது, பித்ரு ஹோமமானது, பித்ரு சாந்தி ஹோமமானது பித்ரு சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு நன்றாக தெரியும். பித்ரு தோஷம் என்பது வேற. பித்ரு தோஷம் என்பது மிக எளிமையானது. பித்ரு சாபம், கடுமையான பித்ரு சாபங்களை நீ என்ன பண்ணாலும் நடக்காது தம்பி அப்படிங்கிறோம். ஏன் 13 நதி?
ஒரு ராசிக்கு ஒரு நதி தானே, அப்படி கூட வச்சுக்கலாமே உங்களுடைய கேள்வி. ஆனால் நமக்கு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்துக்கு ராசியே இல்லாமல் அப்படியே இப்படிமா இருக்கும். அதுதான் அபிஜித் நட்சத்திரம். இப்படி 13 ஜீவநதிகள் அங்கே வந்து குவியும் இடத்திலே திருப்பங்களை, நல்ல திருப்பங்களை, திருப்பம்னா ஏதோ ஒன்று முரட்டுத்தனமாக கிடையாது, நல்ல திருப்பங்களை தரும் திருப்பந்துருத்தியிலே இன்றும் நாளையும் செய்கின்ற தானத்தினுடைய பிரதானமாக நேற்று கஜ பூஜை நடந்தது, இன்று கோபூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சகல விதமான தான தர்மங்கள் மிக வைபவமாக பக்தர்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், கேள்விப்பட்டோம், பார்க்குறோம். பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், மூதாதையர்கள் எத்தனையோ பேர் வராங்க. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அத்தனை பேரும் வந்து இந்த திருப்பந்துருத்தியில் மிக அற்புதமாக நாளைக்கு ராமேஸ்வரம், வேதாரண்யம், கோடியக்கரை, அகஸ்தியான் பள்ளி, குருவிராமேஸ்வரம், திருராமேஸ்வரம், திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், திருமயிலை, திருவள்ளூர், வாணியம்பாடி, மன்னார்குடி பாபநாசேஸ்வரர் கோவில், இப்படி திருப்பந்துருத்தியில் செய்கின்றது. சித்தர்கள் சொன்னதில் செய்யும் பொழுது இந்த பலனும் அந்த பலனும் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், அவர்களுக்கு நீங்கள் போனை செய்து நீங்களும் கலந்து கொள்ளுங்க, நான் இந்த ஊரில் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்கிறோம்ல. சேவை மனப்பான்மை, சேவை மனப்பான்மை. எத்தனையோ பேருக்கு உடையில்லாதவர்களுக்கு வாங்கி அனுப்புறீங்க, அதே இடையிலே தபால்காரர் கொண்டு போய் கொடுக்குறார். நம்மளுடைய காரியம் என்ன? அனுப்பிட்டோம், கொடுத்துட்டோம், அதோடு முடிஞ்சு போச்சு. மேலே என்ன எழுதுவா கணக்கில்? தேவலோகத்தில் அமாவாசைக்காக ஒரு அணா பணம் கொடுத்தார், ₹1 கொடுத்தார், அதை மேலே எழுதிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற பூலோக கணக்கு ₹1 இருக்கலாம், அங்கே 1,00,000 கோடியாக கூட மாற்றிடுவாங்க. அப்படி பிரதானமாக தர்மத்தில் பங்கு கொள்வதற்காக அந்த இப்போ கோபாலசாமி என்கின்றவருடைய ஜிபே எண், நீங்கள் உங்களுடைய மனசுக்கு, உங்களுடைய தகுதிக்கு, நீங்கள் உங்கள் நிலைமைக்கு ஏற்றாற்போல் கொஞ்சமாகவும் பண்ணலாம். சில பேர் இந்த மாதிரி தான தர்மத்துக்கு நிறைய, எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண ஒரு பால் வியாபாரி நேற்று 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு இடத்துல, சத்தம் போடாமல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியெல்லாம் நமது வாத்தியார் ஒவ்வொரு இடத்துல பூந்து ஆட்டி வைக்கிறார். இந்த தர்மம் எங்கே போய் நிற்கும்? போன வருஷம் நடந்த கதைக்கு பார்க்கும்போது அநேகமாக தயாநிதீஸ்வரர் கோயிலில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வெளிநாட்டில் நல்ல இடத்துல இருக்கிறனால அவங்களால வர முடியலன்னு சொல்லி அவங்க தேவையான உதவிகளை 15 நாளும் செய்கிறேன் என்று எல்லோரும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு செய்வதாக எங்களுக்கு நல்ல செய்தி வந்தது. சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நம்பிக்கை. என்ன, அவருக்கு தேவையான வேலையோ ஏதோ கிடைத்து விட்டது. இப்படி நீங்களும் முழுமையாக பலன் பெறுவதற்கு வீட்டிலே மனக்கவலைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடாது. குழந்தைகள் பாதுகாப்பு முக்கியம். அதனுடைய பாதுகாப்புனா பலவிதம் இருக்கட்டுமே. படிக்கட்டும், வேலை போட்டோம், நல்லா இருக்கட்டும், திருமணம் நடக்கட்டும், எத்தனையோ கல்யாண வைபவங்கள் இருக்குது. அதையெல்லாம் நல்ல விதமாக நடப்பதற்கும், அதில் கண் திருஷ்டி என்பது கண்டிப்பாக வரும். நம்ம கூப்பிடுவோம் கல்யாண பத்திரிகை வச்சு, வாங்க வாங்கன்னு வந்து சேருவாங்க, பிரயோஜனம் இல்லாதவங்க. அதுவே நமக்கு திருஷ்டி தோஷமாக பாதிக்கும். அதிலிருந்து விடுபடுவதற்கும் இப்படி நீங்கள் எல்லா விதமான காரியங்களில் ஜெயம் 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 ஏற்பதற்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஜிபே நம்பர், இதற்கு நீங்கள் உங்களுடைய சிறு காணிக்கைகளை கொடுத்தா கூட அது சிறு துளி பெரு வெள்ளம். மழை முள்ளமாக தூறலாக தான் ஆரம்பிக்கும், விடும் பொழுதும் தூறலாக விடும். அப்படி புதன்கிழமையை ஆரம்பித்து புதன்கிழமையே முடிகின்ற இந்த மகாலயபக்ஷ புண்ணிய காலத்தினுடைய மகிழ்வை தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 2, 3, 4 என்று பார்ப்போம். நாளைக்கு என்னென்ன சங்கல்பம் சொல்லணும், என்னென்ன கேத்திரத்துக்கு எல்லாம் செய்வோம். இதில் சைவம் வைணவம் அப்படி சார்ந்தவர்களுக்கும் விதவிதமான தர்ப்பணத்தை தமிழ் முறையிலும் சமஸ்கிருதத்திலும், அது சிறு 4 பக்கம் கொண்ட பேப்பர், தர்ப்பை சட்டம் எப்படி போடுவது என்பதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அங்கே கிடைப்பதற்கு கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். பலவிதமான தொடர்பு எண் கேந்திராலயம் மற்றும் ஸ்ரீரங்கம் வெங்கடகிருஷ்ணன், சாய் பிரசாத் பாபநாசம் திருப்பந்துருத்தியிலே கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்படி மயிலாப்பூரிலே கிடைத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வாங்கி வைத்து உங்களுக்கு சர்ப்பணம் செய்வதற்கு வெளியே செல்ல முடியவில்லை என்கின்ற நினைக்கின்ற பெரியோர்கள், பெண்கள் அநேகமாக நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2000-3000 பேர் பெண்கள் தர்ப்பணம் கொடுப்பதாக கேள்வி. அவர்களுக்கு வேலை நாளைக்கு கடவுளுடைய கருணையினால் நாளைக்கு மகாத்மா காந்தி தேசப்பிதாவுடைய பிறந்த நாளாக விடுமுறையும் கொடுத்து கொண்டாட வைக்கிறார். இந்த விடுமுறையை நல்ல விதமாக கழித்து
நவராத்திரிக்காக தயாராகுங்கள். எல்லா விதமான செல்வங்கள், நவநிதிகள் உங்கள் வீட்டுக்கு வரும். சங்கநிதி, பத்மநிதி, என்ன நீலநிதி, உதயநிதி, தயாநிதி, மகாநதி, இப்படி நிதிகள் வந்து குவியும் நல்ல நாட்கள் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நீ நவராத்திரி செய்யுங்கள். ஆயுர் தேவியினுடைய பொம்மை நமது ஸ்ரீரங்கத்திலே கேட்டு கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெற்று வழிபட்டால் குழந்தைகளுக்கு நல்ல ஞான வளம், கல்வி வளம், செல்வ வளம், மனோவளம் அத்தனையும் பெறுகின்ற அற்புதமான திருநாள். இந்த மாதிரி சப்தாமிர்த தூப முடிச்சை தினமும் இல்லங்களிலும் கோயில்களிலும், ஏன் இன்னைக்கும் நாளைக்கு நடக்கின்ற பித்ரு சாந்தி ஹோமத்துக்கு பித்ரு சாந்தி மகா சாப நிவர்த்தி ஹோமம், பித்ரு சாப சாந்தி மகா நிவர்த்தி ஹோமம் என்று சொல்வார்கள். அந்த ஹோமத்திலும் பங்கு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்களால் முடிந்ததில் சரீர சேவைக்கு நிறைய ஆள், எங்களுக்கு 1000 பேர் இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் விளைகின்ற காய்கறிகள், நல்ல காய்கறிகள், சுத்தமான காய்கறிகள் எது கொடுத்தாலும் சமையலுக்கு உதவும். இப்படி பல இடங்களில் லால்குடி, பூவாலூர், திருச்சியா, இப்படி திருச்சியில் அம்மா மண்டபம், திருவானைக்காவல், ஒவ்வொரு இடங்களிலும் தமிழகமெங்கும் பாரதமெங்கும் அற்புதமான மகாலய பட்சம் நடக்கின்றது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு புண்ணியத்தை தேடுங்கள். தேடுவீர்கள், எங்களுக்கு தெரியும். ஆனால் எரிஞ்சிட்டு தீபம் துளி தூண்டி விட்டால் நல்லா பிரகாசமாக எரியுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோமே தவிர, அந்த விளக்கை தூண்டுதல் தான் எங்களுடைய வேலை. நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். நீங்களெல்லாம் நீடூடி நன்றாக வாழ வேண்டும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் என்பது சத்தியமான வாக்கு. இது செய்யுங்கள். எதுவும் என்னுடையதெல்லாம், அனைத்து உடைய அருளால் அருணாச்சலம்.